ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ரிச்சஸ்ட் மேன் இன் த கேம் எபிசோட் 4 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நிறையவே மீளை வாங்கி தரான். ஏய், நீ உண்மையிலேயே வேற லெவல்டா, நான் 3000 யுவானியும் எனக்கு பே பண்ணுற, இப்போ இதை வேற நீ வாங்கி கொடுக்குற. எல்லாம் என்ன பெரிய விஷயம், அடுத்த வாட்டி நம்ம பார்பிக்யூ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சாப்பிடலாம். நலவேரமா 3000 யுவானை ஒண்டி தான் இவனுக்கு பே பண்ண முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு தான் சிஸ்டமும் நினைச்சிருக்கு இவனுக்கு அவ்வளவுதான் ஒத்துன்னு. அதனால அதை பத்தி அவன் யோசனை இருப்பானா. அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சொல்றான், அடே எனக்கு இப்பதான் ஒரு ஐடியா வந்தது. என்னன்னா அந்த 3 கிங்டம்ல இருக்கிற அந்த மேல் கிங் உங்களை நம்ம ஃபீமேலா மாத்திடலாமா? இது கேட்டோடனே அவன் கத்த ஆரம்பிச்சிடறான். என்னடா சொல்றேன்னு அங்க அந்த லேடியை வந்து சொல்றான், ஆமா நீங்க திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா, இந்த மாதிரி உங்களால பிரச்சனை தான். ஏய், நீ தாண்டா சொன்ன இந்த மாதிரி இனோவேட்டிவா ஏதாச்சும் பண்ணணும்னு. அது கரெக்ட் தான், அது வந்து அனிமேக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதை நம்ம இங்க பண்ணா ஓட்டாக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எப்படி பணம் வரும், பணம் வராது. அதனால அவன் அப்படியே மழுப்ப ஆரம்பிக்கிறான், நீ வந்து அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுடா. ஒரு கேரக்டருக்கு அதுக்கான யூனிக்னஸ் ஒன்னு இருக்கும், அதை வந்து நீ அப்படி பண்ணிட்டா அது இழக்கிற மாதிரி ஆயிடும். இது அவனுக்கும் புரியுது. நல்ல வேலை இவன் அந்த அளவுக்கு தெளிவா இல்ல, இவன் அந்த அளவுக்கு புத்திசாலியா இருந்தா இப்போதைக்கு இவன் கண்டுபிடிச்சிருப்பான். இதுக்கப்புறம் அங்க போகும்போதும் அந்த கேரக்டரை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. நீ கவலைப்படாதடா, நீ என்னோட கேரக்டர் அது வந்து கண்டிப்பா ஷைன் ஆக போகுது. அதுக்கு தேவை ஒரு நல்ல ஆர்ட் டிசைனர் தான். நான் யாருமே என்ன நம்பல, என்னோட ஆர்ட்டை நம்பி நீ இருக்க. சோ கண்டிப்பா அது வந்து ஷைன் ஆகும். ஒரு நல்ல ஆர்ட் டிசைனரை நம்ம தேடணும். ஆமாண்டா, உன்னை நான் நம்புறேன். அதே டைம்ல அவன் மனசுலயும் யோசிக்கிறான், ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் அதோட ஆர்ட் ஸ்டைல் அதுதான் ரொம்ப முக்கியம். என்னதான் அந்த கேம் ரொம்ப முக்கியம் இருந்தாலும் அதெல்லாம் பணத்தை நல்லாவே சம்பாதிக்க முடியும். அவங்க பண்றது அப்படியே இப்படி இருக்குமா, பின்னாடி அவரு தப்பா நினைச்சுக்கிறாரு. எனக்கு நல்லாவே புரியுதுடா நீ வந்து எதுக்காக ட்ரை பண்றன்னு. அதாவது இந்த கார்ட் கேம், இதை வந்து ஒரு கார்ட் கேமுக்கும் மேல நீ ட்ரை பண்ற அதானே. இதை விரும்பணும், ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை விளாடணும், அதுக்காக தானே நீ பண்ற. கவலைப்படாத, நம்மளுக்கு ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒன்னும் தேவையில்லை, அதான் நான் இருக்கல, நல்லா வரைய முடியும். அட நீ உண்மையா சொல்ற? ஆமாண்டா, என்ன நீ நம்பலாம். அப்படியே இவங்க சண்டை போட்டுப்பாங்களா? இவங்க பண்ற விஷயத்தினாலேயே அங்க இருக்கிற கப்பல் அப்படியே கவுந்துக்குது. அவன் அந்த போட்டை ஓட்டுறவரு அவரு தண்ணியில இருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்ம அவரை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, அவருக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு நம்மள கத்தி விட்டு போறாரு? அது ஒன்றா, இந்த மாதிரி நம்ம கவலைப்பட வேணாம். ஆர்டிஸ்ட நான் ஆல்ரெடி நேத்து நைட்டே தேடிட்டேன். ஒரு ஆளோட பேர் அவன் காட்டுறான். அவனோட ஆர்ட் எல்லாமே சிபிஸா இருக்கு, அதாவது ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோக்கும் இந்த மாதிரி தான் தேவை. இப்படி வேணாண்டா, இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா இருந்தா அது நல்லா இருக்கும்ல. இல்ல நீ யோசிச்சு பாரு, நம்ம தான் ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணணும், இது யூனிக்னஸ் தரும். இதை நல்லா யோசிச்சுட்டு அவனுக்கு ஒரு ஐடியா வருது. ஆமாண்டா நீ சொல்றது கரெக்ட் தான், பரவாயில்ல எது சொன்னாலும் பைய போல நம்புது. ஆமா, அந்த ஆர்டிஸ்டோட பேர் வந்து என்ன? உன்னோட பேரு ருவான் குவான் ஜான். இதனால ஷார்ட்டா உன்னோட கடைசி பேரா இருக்கிற ஜாங்க அதை நம்ம கூப்பிடலாம். இதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்றாங்க. அந்த ஜாங்க அவங்க மீட் பண்ண அந்த மீட்டிங்ல ஜாங் கிட்ட பேசிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் பின்னாடி நிப்பானா. இப்போ கூட அவன் ஒரு பேண்ட போல ஒரு அண்டர் வேற தான் போட்டுன்னு இருக்கான். ஜாங், இந்த மாதிரி என்ன விஷயம்னா நாங்க வந்து ஒரு கார்ட் கேமை டெவலப் பண்றோம், அதுக்கு ஆர்டிஸ்டா நீ தான் தேவை. எதுக்குன்னா அதை தெரிஞ்சுக்கலாமா? அதாவது உனக்குள்ள நிறையவே பொட்டன்ஷியல் இருக்குன்னு நினைக்கிறேன், சோ அதுக்காக தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதனால நீ ரொம்ப பெஸ்டா இருக்கிற சிபி ஆர்ட்ஸா நீ உருவாக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும், புரியுதா? கண்டிப்பா அதுக்கு 2000 யுவான் வந்து ஆகும். இதெல்லாம் ரொம்ப அதிகம், நீ அநியாயத்துக்கு ரொம்ப கிரீடியா இருக்க. அதுக்கு 500 யுவான் அந்த மாதிரி தான் தரணும். ஆனா நம்ம ஹீரோ 2000 ரொம்ப கம்மின்னு சொல்றான். ரேட்டை இன்னமும் அவன் ஏத்தி விடுறான். 2500 இல்ல 3000 இல்ல 3500. இல்ல ஓகே தான், நீங்க சொல்றதே ஓகே தான். இதே மாதிரி ஒத்துக்கிறான். அங்க நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் லிஸ்டுக்கான ரெக்யூர்மெண்ட்டையும் அனுப்ப ரொம்ப வியர்டா இருக்குன்னு சொல்றான். இல்ல நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது, உன்னை நான் நம்புறேன், உன்னால பண்ண முடியும், நான் வந்து விரும்பல உன் மேல சில பல ரெஸ்ட்ரிக்ஷனை வைக்கணும்னு. நீ வந்து ஃப்ரீயா உன்னோட டிராயிங்ஸ் பண்ண, நீ எப்படியாச்சும் அதை கம்ப்ளீட் பண்ண, அதுவே போதும். இப்படியெல்லாம் இவன் சொல்ல அவன் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறான். கண்டிப்பா நான் வந்து என்னால முடிஞ்ச பெஸ்ட் பண்றேன். அங்க அவனுக்கு 2 வாரம் டைம் இருக்கு, கிட்டத்தட்ட 2 வாரத்துல அவன் வேலை முடிக்கணும். மீதி விஷயத்த அவனோட ஃப்ரெண்டுக்காரனுக்கு குத்துறான். நீ தான் நம்ம ஜாங்க மானிட்டர் பண்றது, மத்த விஷயத்தையும் நீ தான் பாத்துக்கணும். இதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். என்ன நீங்க நம்பலாம், நான் வந்து விஷயங்களை பாத்துக்கிறேன், இதுதான் நம்ம ஹீரோக்கும் வேணும், இதுதான் அவனோட பிளானும். இவன் வந்து மொத்த வேலையும் பாத்துக்கினா கண்டிப்பா அந்த கேம் ஃபிளாப் ஆகும். அதுக்கப்புறம் என்ன, எனக்கு வந்து ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 3 லட்சம் யுவான், சும்மாவா? இதுக்கப்புறம் அவனே நிறைய விஷயத்த யோசிக்கிறான். ஏன்னா அந்த கேமுக்குள்ள நிறைய விஷயத்த அவன் வந்து பண்ணணும். அவனை மாதிரி இருக்கிற அந்த கேரக்டரும் சொல்லுது, நம்ம வந்து இந்த கேம் பிரைஸை ரொம்ப கம்மியா வைக்கணும், கிட்டத்தட்ட 5 யுவான் இல்ல 10 யுவான் அந்த மாதிரி வைக்கணும். ஈவன் நம்ம லைஃப் லாங் மெம்பர்ஷிப்பே வைக்கணும், அதனால நம்மளுக்கு மிகப்பெரிய லாஸ் ஏற்படும். அதே மாதிரி அங்க டெம்ப்ளேட்டையும் அவன் பாக்குறான். அதுல ரொம்ப மொக்கியா ரொம்ப காஸ்ட்லியா இருக்க மாதிரி ஒரு விஷயத்தையும் வாங்குறான். ஏன்னா எல்லாமே கம்பெனியோட காசு தானே, எப்படி பார்த்தாலும் இவனுக்கு நஷ்டமாகாது. இதே மாதிரி அங்க நிறைய விஷயத்த அவன் வந்து வாங்க ஆரம்பிக்கிறான். இந்த சைடு அவங்க வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. அந்த ரெக்யூர்மெண்ட் எல்லாம் ரொம்ப வியர்டா இருக்கும். இந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் அந்த கிங்டம் அந்த கார்டு கேம் மாதிரி இது வந்து தெரியல. அதே மாதிரி இந்த கேம்ல இருக்க ஒரு கேரக்டரும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவங்க கொடுத்ததெல்லாம் ஒரு மாதிரி வியர்டா இருக்கா, வந்து ஸ்கேமா
இருக்குமோன்னு அவங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாங்க. நீ வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா, அவங்க நம்மளுக்கு பே பண்ணிருக்காங்க, இதுக்கும் மேல நம்மள அவங்க முழுமையா நம்புறாங்க, கிளைண்ட் வந்து கண்டிப்பா நம்மள ஏமாத்த மாட்டாங்க, அதே மாதிரி நம்மளோட விருப்பத்துக்கு அவங்க எப்படி வேணாலும் வரியலாம்னு சொன்னாங்க. இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும், நீ எப்பயுமே ஒரு ஸ்லேவா இதே மாதிரி இருக்க போறியா என்ன, இதுதான் நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம தான் காட்டணும் நம்மளால என்ன பண்ண முடியும்னு. இதே ஆர்வத்தோட எல்லாருமே அங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அங்க நைட் ஆயிடுது, வேலையும் அவங்க முடிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ தூங்கி இருப்பானா, ஹீரோட ஃப்ரெண்டுக்காரனும் அங்க எழுப்புறான். அப்படியே எழுந்து கூட அவன் வந்து சப்மிட் பண்ணிட்டான். ஜாங் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கான், ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி அவன் சப்மிட் பண்ணிட்டான். அப்படியா, நல்ல விஷயம் தான், ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா நீ பாரு, இல்லனா அப்படியே கேம்குள்ள போட்டு. கேமை பத்தி எதுவும் நீ சொல்லலையே, கேமோட பேர் என்னது, கேமோட பேரா ஃபேண்டம் ஜெனரல் அப்படின்னு இவன் தூக்கத்துல சொல்றான். சைடு ஜாங்க்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு, ஏன்னா அவன் எப்படி அதை முடிச்சிட்டான். சைடு ஆடியன்ஸ் வந்து என்னோட ஆர்ட்டை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்ல நான் வந்து அப்படின்னு இவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். இந்த சைடு அங்க காலையில ஆகுதா, எல்லாருமே அங்க கிளம்புறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்காரனும் சொல்றான், நான் வந்து அந்த கேமை வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன், 2 வாட்டி ரன் பண்ணதுல அதுல எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு தெரியல. அப்படியா, அப்படின்னா அதை வந்து அப்புறமா நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்னு அதோட டிஸ்கிரிப்ஷன் அதை வந்து நீ என்ன பண்ணு, சாதனமா வச்சிரு. எனக்கு நல்லாவே புரியுது, இது ரிவர்ஸ் சைக்காலஜி, அதாவது இப்படி வச்சா அதை அட்ராக்ட் பண்ணும் அதானே. ஆனா இதை பத்திலாம் அவன் அவளைக்கும் கண்டுக்கல, ஏன்னா அவனுக்கு தேவை இப்படியாச்சும் அந்த 3 லட்சம் யுவான் அதை வந்து இவனுக்கு சொந்தமாக்கணும். இதனால அவன் ரொம்ப சந்தோஷமா வரான், ஏன்னா கைக்கு வந்தக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணலாம்னு அவன் யோசிக்கிறான். சைடு நம்ம ஜாங் வந்து கேட்டிருப்பான்ல, நான் வந்து அப்படி பண்ணலாமான்னு. வரைஞ்சக்கப்புறம் எல்லாத்தையுமே வேற ஒரு இடத்துல அவன் காட்டியிருப்பான். அங்க இவன் காட்டின செகண்டே அங்க பார்த்தா பயங்கரமா கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. அங்க நீ உண்மையிலேயே ஒரு கூட்டரா, ஏன்னா இது வேற லெவலு, இது அவ்வளவு அற்புதமா இருக்கு, இது கண்டிப்பா அவுட் செயின் ஆக போகுது. இப்படி இவங்க சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி எதுவும் போகாது போல, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நம்ம ஜாங் நிறையவே காசை கொடுத்தனால அவன் ரொம்ப நல்லா பண்ணிட்டான் போல, பார்க்கலாம் இந்த வாட்டியாச்சும் நம்ம ஹீரோவால 3 லட்சம் யுவானை தனக்கு சொந்தமாக்க முடியுதானே. சோ வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க, அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.